சிதம்பரம். சொல்லுங்க மேடம். வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது, நீங்க ஆட்களை கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சிதம்பரம், கீழே இருக்க மரத்தெல்லாம் வெட்டி அந்த பக்கம் போடுங்க. மேடம் வந்துட்டு இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். இந்த புயல்னால என்ன சேதாரங்கள் ஏற்பட்டுச்சோ அதனுடைய டீட்டெயில்ஸ் ஈவினிங்குள்ள என் டேபிளுக்கு வந்தாகணும். உடனே ஆகவேண்டியவரை போய் பாருங்க. சரிங்க மேடம். இந்த பாலாப்போட புயல் வந்தாலும் வந்துச்சு, வந்து எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. சரி, என்ன பண்ண, எல்லாம் என் தலை விதி. சரி, ஆக வேண்டியதை பார்ப்போம். சரி மேடம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் கரெக்டா நம்ம பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம், நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. சொல்லுங்க என்கிட்ட, நீங்க போன சொன்னாரியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம கூட படிச்ச சிதம்பரம் தான். அப்படியா? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வா, போய் பார்க்கலாம். இப்போ உடம்பு எப்படிங்க இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க மேடம். நம்ம யாருன்னு தெரியுதா? என்ன சொல்றீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகும்போது நீங்க படிச்ச கலெக்டரா போறீங்களா இல்ல டாக்டரா போறீங்களா கிண்டல் பண்ணீங்க, ஞாபகம் இருக்குதா? அட ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டேன். நான் தான் ராசியா. நான் கலெக்டர் ஆயிட்டேன். நான் தான் ஐஷா. நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கீங்க. ஆனா நான் எங்க அம்மா பேச்சை கேட்காம, நம்ம டீச்சர் பேச்சை கேட்காம இப்ப இப்படி மரம் வெட்டி கஷ்டப்பட்டு இருக்கேன். சரி சரி, கவலைப்படாதீங்க. ஏதாச்சும் உதவி வேணும்னா தைரியமா கேளுங்க. சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உடம்ப பார்த்துக்கோங்க சிதம்பரம். நான் கொடுத்திருக்க மாத்திரை எல்லாம் வேற வேலைக்கு சாப்பிடுங்க. சரி சரி, எனக்கும் நேரம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். நாங்க போயிட்டு வரோம் சிதம்பரம். சரிங்க மேடம். நானும் உங்களை மாதிரி நல்லா படிச்சிருந்தா அவங்கள மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலையில இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தான் சொல் புத்தியோ இல்ல, சுய புத்தியோ இல்ல. அம்மா என்ன மனுஷங்கம்மா. அன்னைக்கு நீங்க படிப்போடைய அருமையை சொல்லும் போது எனக்கு புரியல. இன்னைக்குதான் உங்களுடைய அருமையும் படிப்போடைய அருமையும் எனக்கு புரியுது. எனக்கு படிப்போடைய அருமை புரிஞ்சிருச்சு, உங்களுக்கெல்லாம் எப்ப புரிய போகுது?